Hi, hello. My name is C. Sivaraman, HOD of Civil Department, Christian Polytechnic College. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிடெக்னிக் சிலபஸில் வந்துட்டு 4th செமஸ்டரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது 4010 430. அதில் யூனிட் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங். ஹைவே இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் ரோட்ஸ் இருக்குது, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன டைப்பில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ அன்றாட வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைவேன்றது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனோட மோட் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு 4 விதமான மோட்ஸ் இருக்குது. சரியா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து நகர்ந்து போகணும் அப்படின்னாலே இந்த 4 விதமான மோடை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஒன்று வந்து ரோட்வேன்றத ஹைவே, தென் செகண்ட் ஒன் ரயில்வே, தேர்ட் ஒன் வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ரோட்வே, ரயில்வே, வாட்டர்வே அண்டு ஏர்வேஸ். இதில் நம்ம பார்க்க போகிற இந்த ஹைவேஸ், ரோட்வேஸ் தான் வந்துட்டு இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு நம்ம ரோட்டோட பயன்பாடுகள் அதிகமாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ 1943 தான் வந்துட்டு அதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு திட்டத்தை அமைச்சு இந்த ஹைவேவோட பயன்பாடை வந்துட்டு மக்களுக்கு வந்து அதிகமாக கொண்டு செலுத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. 1943 டிசம்பரில் நாக்பூர் பிளான் சொல்லி ஒரு பிளான் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து முக்கியமம்சம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ரோடை வந்துட்டு கரெக்டான விதத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த நாக்பூர் பிளானுக்கு கீழே தான் வந்துட்டு 2 முக்கியமான ஹைவேஸ் கொண்டு வராங்க. ஒன்று வந்து நேஷனல் ஹைவே, ரெண்டாவது வந்துட்டு ஸ்டேட் ஹைவே. நேஷனல் ஹைவேவோட டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. 2 சைட்லேயும் வந்துட்டு ஃபுட்பாத் வந்து ஒரு 3 மீட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 2 ஏரியாலையும். சென்டரில் வந்து பேமெண்ட், சரியா, தார் ரோடு, அதாவது பேமெண்ட் ரோடு, விட்டமினஸ் ரோடு வந்து 7.3 மீட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். இது வந்து என்ன அப்படின்னா நேஷனல் ஹைவேக்கு உண்டானது. இதே ஸ்டேட் ஹைவேன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் ஹைவேனா வந்து இன்டர்மீடியட் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்ம பார்த்துருப்போம் சைடில் 2 பக்கம் மரம் வந்துருக்கும், ட்ரைனேஜுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும், ரோட் பே சென்டரில் இருக்கும். இது மொத்தத்தை ஏரியாவை நம்ம வந்து என்ன வேர்டாக டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஆஃப் வே. நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.